இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 31 முடிய. ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verses 23 to 31. I'll read it in Tamil. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அப்பொழுது கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க முற்படும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், we want you to speak to us. எங்களுடைய இருதயங்களிலே, எங்களுடைய செவிகளிலே உம்முடைய வார்த்தை துணிக்கட்டும் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் மகிமைப்படும்படியாக, வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்து காத்து நடத்துங்க. துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல தகவல். அப்ப இந்த பகுதியில நம்ம இந்த 4ஆம் அதிகாரம் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியாக, பிறப்பிலிருந்தே சப்பானியாக இருந்த அந்த மனுஷனை அவர்கள் வந்து சொஸ்தமாக்குகிறார்கள். அதுதான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொன்னோன்னா அவன் எந்திரிச்சு சொஸ்தமாக்கப்பட்டான். இது அங்கே இருந்த அந்த பரிசேயர்களும் ஆசாரியர்களுக்கும் ஒரு பெரிய இடரலாக இருந்துச்சு. எல்லாம் கண் முன்னாடி பப்ளிக்கா இப்படி ஒரு அற்புதத்தை இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணி, இதை போய் நீங்க எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது. இதை நீங்க இயேசுடைய நாமம் வெளியில நீங்க சொல்றத உடனே நிப்பாட்டணும்னு சொல்லி அவர்களை மிரட்டி, அவர்களை இதுக்கு மேல பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இது எந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னாக்க, திஸ் இஸ் கால்ட் பர்சிக்யூஷன். ஒரு உண்மை சம்பவம், ஒரு ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு குணமளிக்கிறார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல்களை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர், பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன்ற இந்த சத்தியத்தை சொல்ல விடாமல் தடுக்கிற ஒரு உபத்திரவத்தின் காரியம். அந்த உபத்திரவத்தின் காரியத்துல இது அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இல்லைங்க. இப்பயும் உபத்திரவம் நடந்து கொண்டுதான் இருக்கு. There is persecution happening. ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த நற்செய்தியை, கிறிஸ்துவை அறிவிக்கிற நற்செய்தியை கொண்டு போகாதபடி
சத்ருவானவன் அநேக தடைகளை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக பவு ஆ பேதுருவும், யோவானும் கடந்து போகிறார்கள். அப்போ இந்த மிரட்டப்படும் பொழுது, அவர்கள் அவர்கள் வந்துட்டு தேவையில்லாமல் அவர்களை வந்துட்டு துன்புறுத்தப்படும் பொழுது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படி ஜெபிக்கிறார்கள்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி. இந்த ஜெபமானதை நம்ம வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ஜெபம். நாமளும் இப்படியாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். ஹalleluya. When we pray in this pattern. அந்த பேட்டர்ன் என்னன்றத தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு அத நம்ம பகுத்து நம்ம அத பார்க்க போகிறோம். அப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால், முதலில் அவர்கள் வந்துட்டு ஜெபிக்கிற அ அ அத மிரட்டப்பட்ட உடனே அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய ஜனங்களுக்கு உள்ளாக கூடி வருகிறார்கள். ஹalleluya. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த ஒரு இடத்தில் வந்து they come into the fellowship of the people whom they belong to. They were released and they went to their friends. அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ we go to our friends. Friends in Christ. We come together. ஒரு மனத்தின் ஆவியினாலே ஊற்றப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் குள்ளாக ஜெபிக்கும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல் ஜெபமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்க? தே ஷேர் த இஷ்யூ. அவங்க வந்து அந்த பேட்டில் ஃப்ரண்ட்ல இருந்து உள்ள வந்து இதுதான் நடக்குது. இங்கே இப்படியாக பிரச்சனைகள் இருக்கு. ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோனே, அதை கேட்டு அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அப்ப அத கேட்டோனே தே டோன்ட் கம் டு கிவ் வேர்ல்ட்லி கவுன்சில்ஸ். உலக பிரகாரமா நம்ம இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். நம்ம இத டேக்கிள் பண்றதுக்கு இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, நம்ம இப்படி பதில் சொல்லுவோம். அவங்க வந்துட்டு இந்த மாரி பிரச்சனை கொண்டாங்கன்னா, நம்ம இந்த கான்டாக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம அவங்கள வச்சு நம்ம அத டேக்கிள் பண்ணுவோம். அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்கல. அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். தே லிஃப்டட் தியர் வாய்ஸ் டுகெதர் டு காட் அண்ட் செட். அத என்ன சொல்றாங்கன்றது தான் வந்துட்டு ஹூ ஹி இஸ். அவர் யார் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்ம போகும் பொழுது, நாம அ தேவனை நோக்கி நம்ம வந்துட்டு ஜெபிக்க கூப்பிடுகிறோம். அப்ப கூப்பிடும் பொழுது, அவர் யார் என்பதை நம்ம அறிந்திருக்க கடவுள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தாவே அப்படின்றாங்க. தமிழ்ல வந்துட்டு அது வந்து ஐ ஹேவ் டு அக்னாலட்ஜ் ஒரு ஒரு வெயிட்டான அந்த வார்த்தைய வந்து அவங்க அத சரியா சொல்லலங்க. இங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா சாவரின் லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாவரின் லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். அப்போ அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த தேவன் எல்லா அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு தேவன். அதான் கர்த்தாவேன்ற அந்த வார்த்தைக்கு வந்து சாவரின் லார்ட். த லார்ட் ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். வென் யூ ஹேவ் ப்ராப்ளம், உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது, நீங்க தேவனை நோக்கி பார்க்குறீங்க. அவர் யார் என்பதை நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்டா வச்சிருக்காரு. எதுவுமே அவர் கைய விட்டு போயி, ஐயோ! என்ன இவ்ளோ ஒரு பிரச்சனையா இருக்கே! எப்படி நான் சமாளிக்க போறேன்? என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி நான் வந்துட்டு சொல்யூஷன் குடுக்க போறேன்னு சொல்லுகிற தேவன் அல்லங்க நம்மளுடைய தேவன். அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து, அவர் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். He is a sovereign Lord who is in control of all things. Absolutely having an absolute power. அப்ப அப்படியாக அவர்கள் தேவனை அழைக்கிறார்கள். அதுதான் வந்து பேட்டர்ன். அந்த முதல் பாயிண்ட் நம்ம பிரேயர் பண்ணும்போது யாருக்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோன்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஹalleluya. நாம சாவரின் லார்ட் கிட்ட நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்ல, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அ நம்மளுடைய அந்த இந்த ஆண்டவருடைய செய்திக்கு எதிராக நிக்கிறவர்களையும் அவர்தான் படைத்திருக்கிறார். ஹalleluya. அப்படி அவர் எல்லாவற்றுக்கும் கண்ட்ரோல்டா இருக்கிற ஒரு தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவனிடத்தில நாம ஜெபிக்கிறோம். அப்படியான ஒரு சிந்தனை, அப்படியான ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு சிந்த சிந்தனையோட இந்த மக்கள் வந்துட்டு, அவர்கள் வந்துட்டு ஆண்டவர் இடத்துல போகிறத பார்க்கிறோம். ஓகே. ஆ அப்போ அவர்கள் முதலாவதாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஓகே. அப்படி கூப்பிடும் பொழுது, அவர்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க,
வார்த்தையின்படி அவர்கள் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 25வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்ப சாம்ஸ் 2 வந்து இந்த இடத்துல அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ராஜா ஒருத்தர் மணிமகுடம் சூட்டப்படுகிறார். அப்படி சூட்டப்படும் பொழுது ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறார்னு சொன்னா, அவருக்கு கீழ இருக்கிற அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் வந்து அவர்களிடத்திலே பணிந்து கொண்டு, நீங்க ஒரு ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் வந்துட்டு அன்னைக்கு இருக்கிற ஒரு ம் ஒரு நடைமுறையா இருந்துச்சு. அத வந்து செய்யாத, செயல்படுத்தாத அந்த ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த அடிப்படையில தாவீது வந்து முடிசூட்டப்படுகிறான் என்று அந்த சங்கீதத்துல நம்ம வந்துட்டு பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட, அது தாவீதை குறிக்காமல், அது இயேசுவையே குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கும் பொழுது, அவர் மரணத்தை வென்று தன் பிதாவின் வலது பரிசுத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, he is also in control. He is seated in the right hand of God. அப்போ அவரை ராஜாதி ராஜாவாக அவர்கள் தெரிந்து கொள்ளாமல், அவரை அங்கீகரிக்காமல், அவருக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்களே ஆண்டவரே! நீங்க சொன்ன வார்த்தையின்படியே இங்கேயும் அது நடக்குது ஆண்டவரே! நீங்க வந்துட்டு உங்க இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியமும் தேவ சித்தத்திற்கு புறம்பான காரியங்களே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல். நமக்கு உண்டான போராட்டங்கள், நமக்கு உண்டான பிரச்சனைகள், நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் the Lord is permitting in our life. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மளுடைய விசுவாசத்தை மேம்படுத்துவதற்காக, நம்மளுடைய நம்மளுடைய அந்த கிறிஸ்துவினோடு கூட கூடிய ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அநேக காரியங்களை அவர் வந்துட்டு அனுமதிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படியே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இங்க பார்க்கிறோம், முதலாவதாக அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. தேவன் யார் என்று அறிந்து அவர்கள் ஜெபிக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கிறோம், என்ன நடக்குது? நடக்கிறது எல்லாம் எதுவுமே வந்துட்டு அவுட் ஆஃப் பிளானே இல்ல ஆண்டவரே. உங்க வார்த்தைப்படி, நீங்க சொன்னபடி, உங்க தாசனாகிய தாவீதுக்கு நீங்க வாக்கினால் உரைச்சீங்களே, அதே போலதான் இங்க நடக்குது ஆண்டவரே. அந்தபடி 27வது வசனத்தை பாருங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையையும் முன் குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூடினார்கள். இப்ப யார் யாரெல்லாம் இப்ப கூடுறா? அப்ப வந்துட்டு தாவீதுக்கு எதிராக அநேக எதிரிகள் வந்தாங்க. அது தீர்க்க தரிசனமாக இயேசுவுக்கு எதிராகவும் வருவார்கள்னு சொன்னீங்க. இன்னைக்கு அது நடக்குது ஆண்டவரே. ரோமர்கள், பொந்தி பிலாத்து, யார் யாரு? பொந்தி பிலாத்து, புறஜாதிகளோடு சேர்ந்து இஸ்ரவேல் கூட்டமும் சேர்ந்து எல்லாரும் உங்களுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவுக்கு எதிராக விரோதமாய் வருகிறார்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறாங்க. பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, இயேசுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் எழும்பி வராங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குதுன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப அடுத்தது முக்கியமான காரியம், எதுக்காக இங்க நாங்க ஜெபிக்க வந்திருக்கோம்? நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். இங்க என்ன நடக்குதுன்றதையும் நாங்க இந்த வார்த்தையின் மூலமாக நாங்க தெரிந்து கொள்றோம். நீங்க முன் குறித்த காரியங்கள் தான் இங்க நடக்குது ஆண்டவரே. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? அதுதானே வந்து நம்மளுடைய ஜெபத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. என்ன தேவைக்காக நம்ம வந்துட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த இடத்துல வந்து அவர்கள் ஜெபித்ததன் நோக்கம் வந்துட்டு, எங்களுக்கு புரொடெக்ஷன் குடுங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுங்க. இவங்களுக்கு எதிராக நாங்க வந்துட்டு நிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு முடியல. எங்களுக்கு பாதுகாப்பு குடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கள விட்டு கடந்து போகிற மாரி பண்ணிருங்க. எங்களுக்கு ஈஸியாக்கி குடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல. மாறாக
அவர்கள் அந்த இடத்துல வந்து அவர்கள் வேண்டிக் கொண்டதன் நோக்கம் என்னன்னா, எங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே தீர்வு என்பது ஆண்டவரே, அது வந்து இந்த இப்ப இந்த இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களை எடுத்து போடுவது அல்ல. இந்த இவர்களுக்கு இடத்திலிருந்து புரொடெக்ஷன் கேட்கறது இல்ல. உங்க வல்லமை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கிவ் அஸ் த பவர், நாட் த புரொடெக்ஷன் ஓ லார்ட். They did not ask the fire to come down. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பை, ஜுவாலையை கொண்டு வந்து இந்த அக்கினி ஜுவாலையினால இந்த ஏரோது, இந்த யூதர்கள் யாரெல்லாம் கலகம் பண்ணுகிறார்களோ அவங்களெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. எங்களுக்கு பரலோகத்திலிருந்து உங்க வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. அப்ப நாங்க இன்னும் அநேக வியாதியஸ்தர்களை நாங்க சொஸ்தமாக்குவோம். உங்க வார்த்தையை நாங்க உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் நாங்க கொண்டு செல்வோம்னு ஆண்டவருடைய வல்லமையை கேட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் வந்துட்டு அந்த போல்ட்னஸ், they they asked to for the boldness to face the opposition. தைரியமா ஆண்டவரே நாங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்க ஆவியை கொடுங்க. Wow, what a prayer, இல்ல? I was really challenged by their prayers. They are asking to give more boldness. They're asking to give more power. ஒரு தேவ மனுஷன் பிலிப்ஸ் புரூக்ஸ்னு ஒரு தேவ மனுஷன் இருக்காரு. அவர் இப்படியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். Do not pray for easy lives. Pray to be stronger men and women. Do not pray for tasks equal to your powers. Pray for powers equal to your tasks. Wow. Amazing. Do not pray for power equal to your tasks. Do not pray for tasks equal to your power. எனக்கு இருக்கிற பலத்துல எனக்கு ஆண்டவரே ஊழியத்தை கொடுங்க, இந்த காரியத்தை கொடுங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உங்க ஊழியம் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு உம்முடைய ராஜ்யத்துல என்ன ஊழியம் இருக்கு? அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதை செய்து முடிக்கிற வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. That's the prayer. That's the bold prayer. Hallelujah. So அப்படியாக ஜெபித்தார்கள் அவர்கள். ஒருமனப்பட்டு சாவரன் லார்ட நோக்கி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்குதுன்றதை உணர்ந்து அவர்கள் தெரிந்தவர்களாக, ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்தவர்களாக கேட்டார்கள். வல்லமையை கேட்டார்கள். ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு தைரியத்தோடு உங்க வார்த்தையை கடையாந்திர வரைக்கும் நாங்க கொண்டு போகணுன்ற அந்த வரத்தை கேட்டார்கள். அப்போ எம்பசிஸ் அடுத்ததாக அவர்கள் எதை முன்னாடி வைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, தேவனுடைய கரத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அவர்களுடைய ஊழியத்தை அந்த இடத்துல முன்னாடி வைக்கலங்க, தேவனுடைய கரத்தை முன்னாடி வைக்கிறாங்க. எங்கே பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, 27வது வசனத்துல பாருங்க. உம்முடைய கரம், அந்தப்படி உம்முடைய கரம், உம்முடைய ஆலோசனை எல்லாமே உங்களோட தான் ஆண்டவரே. உம்முடைய கரம் நடத்துது இந்த ஊழியத்தை, உம்முடைய கரம் நடத்துது இந்த சபை, உம்முடைய கரம் நடத்துது இந்த இந்த சபை, உம்முடைய ஆலோசனையை கொண்டு நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாக உம்முடையன்னு சொல்லி அவரை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துகிறது பார்க்கிறோம். அதே போல 28ல 30ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு, பிணியாளிகள் குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். எல்லாமே உங்களோட தான் ஆண்டவரே. இட்ஸ் ஆல், எவ்ரிதிங் இஸ் யோர்ஸ். ஆண்டவருடைய கரம் தான் அந்த ஊழியத்தை நடத்துகிறது. ஆண்டவருடைய கரம் தான் நம்மை கொண்டு செல்கிறது. நம்மளை முன்னாடி போக வைக்கிறது ஆண்டவருடைய கரம். அப்படிங்கிறத அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒண்ணுமே செய்யலையா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவர்கள் செய்தார்கள். ஆனால் தேவ கரம் அவர்களை நடத்திற்று. ஹல்லேலூயா. That is the emphasis that they give. The emphasis is very important. நான் ஊழியம் செய்கிறேன்றது எம்பசிஸ் இல்லைங்க. தேவ கரம், உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது. உம்முடைய கரம் என்னை ஊழியம் செய்ய வைக்குது. உம்முடைய கரம் பிணியாளிகளை சொஸ்தமாக்குது.
அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி. நான் போய் வசனத்த சொல்ல. என்னுடைய ம மாம்சத்திலே, என்னுடைய பலத்திலே, என்னுடைய பராக்கிரமத்திலே நான் இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவில்லை. உம்முடைய அனுக்கிரகத்தினாலே, உம்முடைய தைரியத்தினாலே, உம்முடைய அப்பா, உம்முடைய வல்லமையினாலே நான் செய்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவரோட கிரியை வித்தியாசமா இருக்கும். ஹalleluya. அப்போ இப்படியாக அவர்கள் ஜெபித்தார்கள். They asked for bold things. பயத்தினாலே அவர்கள் வந்துட்டு எந்த காரியத்தையும் அவர்கள் கேட்கல. தைரியத்தை கேட்டாங்க. போல்டா போய் நான் பிரசங்கிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. வல்லமையை கேட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த வல்லமையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. தேவனுடைய கரத்தை முன்னிலைப்படுத்தினார்கள். ஃபைனலி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க. 30வது வசனத்துல உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமம். அதுதாங்க மகிமைப்படணும். எனக்கு ஃபைனல் எண்ட் ரிசல்ட் என்னங்க வேணும்? ஆண்டவர் உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. அதுக்காக நான் தைரியமா தேவ வசனத்தை சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நான் வந்துட்டு இந்த ஊழியத்தை செய்யறேன் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாருங்க. Those will be the answered prayers. இப்ப இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? தேவனை முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொன்னார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குதுன்றத சொன்னாங்க. என்ன கேட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். தேவ சித்தத்தின்படி தைரியமும் வல்லமையும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எதுக்காக? உம்முடைய கரத்தை கொண்டு நீங்க செய்யற காரியங்களுக்கு இந்த வல்லமையும் எங்களுக்கு தைரியமும் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த இந்த பிரேயர் ஆன்சர் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 31வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹalleluya. This is the power of the powerful prayerங்க. The place should be shaken. ஹalleluya. நாம அநேக நேரங்கள்ல நாம ஷேக்கன் ஆகி ஜெபத்திற்குள்ளாக வருகிறோம். ஆனால் ஆதி திருச்சபையில அவர்கள் கூடி ஜெபித்த போது அந்த இடம் அசைந்ததுங்க. அந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப அவர்கள் ஆண்டவர் வந்து அவர்களை நிரப்பினார். அடுத்தது பாருங்க. அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஹalleluya. ஹalleluya. அவர்கள் கேட்டது என்ன? அவர்களுக்கு கிடைத்தது என்னன்னு பாருங்க. தேவ சித்தத்தின்படி தேவன் யார் என்பதை அறிந்திருந்து நாம் அவரிடத்திலே நாம தைரியமாக we should ask for bolder things. Hallelujah. When we ask for bolder things, mighty things, our God is a God who is answering such prayers. Hallelujah. அவர்கள் அந்த இடம் அசைந்தது. ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்லங்க. போல்டா போய் ஆண்டவருடைய வார்த்தையை நாம மற்றவர்களிடத்துல சொல்றதுக்கு நாம ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட வேண்டும். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் இன்னும் வல்லமையா அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்களிடத்துல இருந்த அந்த பயம் போச்சு. அவர்களிடத்துல இருந்த அந்த அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கி போச்சு. அவங்க பயத்தை எல்லாம் எடுத்து போட்டாங்க. ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இன்னும் வல்லமையாய் ஊழியம் செய்தார். அப்போ நம்ம பார்க்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம் அன்னைக்கு இருந்த அதே வல்லமையோடு தான் இன்னைக்கு இருக்குங்க. ஆனா நாம அந்த வல்லமையை இழந்து போயிருக்கிறோம். We have stopped praying such bold prayers to the sovereign Lord. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். லார்ட், ஆண்டவரே, நாங்க இது போல தைரியமாக உம்முடைய வார்த்தையை சொல்லணும். அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்யணும். காயப்பட்டு இருக்கிறவங்க, கட்டப்பட்டு இருக்கிறவங்க, அப்பா, பிணியிலே நோய் கொண்டு இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவரை விடுவிக்கிற ஒரு வல்லமே எங்களுக்கு வேணும். அது எல்லாமே உமது கரத்தினாலே ஆண்டவரை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய பேருக்கோ, எங்களுடைய புகழுக்கோ, எங்களுடைய கீர்த்திக்கோ, எங்க நேம் வந்துட்டு ரெகக்னைஸ் ஆகணுன்றதுக்காக இல்ல ஆண்டவரே. Help us to be nobody. Let not our name be known to anybody. But let your name be glorified, ஆண்டவரே.
உங்க நாமம் வல்லமையாய் அந்த இடத்துல பிரஸ்தாவிக்கப்படணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கும் ஆண்டவர் இடத்துல கேட்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு போல்ட்னஸ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரே டோரின்ற ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், ப்ரே ஃபார் கிரேட் திங்ஸ், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ், ஒர்க் கிரேட் திங்ஸ், பட் அபவ் ஆல் ப்ரே. ஹல்லேலூயா. எல்லாமே பெரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், பெரிய காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம், பெரிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லலாம். பட் எல்லாத்திற்கும் மேலாக ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்வோமா? இந்த ஆதி திருச்சபை இப்படியாக ஜெபித்து ஆண்டவர் ஆண்டவரிடத்துல இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. வாட் வி நீட் இஸ் த பவர், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வல்லமை தேவை தேவா. அந்த பாட்டு இருக்கு இல்லையா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. We need the power of Holy Spirit. We need the filling of Holy Spirit. நாம இன்னும் தைரியத்தோட பிரச்சனைகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், everything is there. I have challenge, you have challenge. Lot of things are happening around us. Lot of things are happening in our family, in us. But yet, one thing is certain. The Lord to whom we are praying is a sovereign Lord. Hallelujah. He is in control. He is the creator. He is in control of everything. And whatever is happening in your life, in my life, is according to his plan. There is nothing, no surprise in his plans for you and me. He is in control. உங்கள் ஓட்டத்தை துவக்கினவர் அதை முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார். We just need to take that step of faith and just say, Lord, I surrender to you. You guide me. You pour out your Holy Spirit. You pour out your Holy Spirit mightily in each and every one of us. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த காலையிலே நீங்க எங்களோடு பேசின இந்த காரியங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆதி திருச்சபையிலே அப்பா, ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படியாக அவர்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது, எப்படியாக அவர்கள் நிந்தனைக்குள்ளாக வந்த பொழுது உம்மிடத்துல கூடி ஜெபித்தார்கள்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் யார் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ன்றதை தெரிந்தவர்களாக ஜெபித்தார்கள். அவர்கள் வேதத்தின் அடிப்படையிலே ஜெபித்தார்கள். அந்த இடத்துல இருக்கிற அந்த உபத்திரவத்திற்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்க ஜெபித்தாங்க. அந்த உபத்திரவத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லல, அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கேட்டாங்க. அதை மேற்கொள்ளுகிற ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்டாங்க. அதை கேட்டது மட்டும் இல்ல ஆண்டவரே, அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். வல்லமையாய் அந்த இடம் அசைந்ததுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும் அப்படியாக அசைவை உண்டு பண்ணும்படியாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைவை உண்டு பண்ணும்படியாக ஒரு வல்லமையான ஊழியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியினாலே நிரப்புங்க. அப்பா, அந்நிய பாஷை பேசுவதோடு மட்டும் நிறுத்தி விடாதபடி போல்டா போய் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற தைரியத்தையும், அந்த தைரியத்தின் ஆவியை நீங்க எங்களுக்கு ஊற்றணும் ஆண்டவரே. Your word says that God has not given us the spirit of fear, but of love and self-control. Hallelujah. ஆண்டவரே, you have not given us the spirit of timid, but you have given us the spirit of power, of love and self-control. You are the spirit of power, oh Lord. Hallelujah. அப்படியா ஆண்டவரே, நாங்கள் அதை கேட்டு இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம். வல்லமை எங்களுக்கு நீங்க ஒவ்வொருவருக்கும் ஊற்றுனீங்கன்னு சொல்லி ஆண்டவரே, நாங்க இந்த இடத்துல ஆண்டவரே நாங்க அறிக்கை செய்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோதரிக்கிறோம் ராஜா. நீங்களே மகிமைப்படுங்க ராஜா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.